குவைத் நாட்டிலிருந்து கிடைக்கப்பெற்ற இன்றைய சில முக்கியமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இன்று பதிவினால் 30ஆம் திகதி 9ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு. குவைத் மன்னர் அவர்களின் மறைவுக்கு குவைத் குடிமக்களுக்கு மட்டும் அல்லாமல் இங்கு வாழும் லட்சக்கணக்கான வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும். குவைத் மன்னர் அவர்கள் தனது 91வது வயதில் மரணமாகி இருக்கின்றார். எந்த நாட்டவருக்கும் இந்த நாட்டவரை போல வாழ வழிவகுத்த குவைத் மன்னர் அமீர் ஷேக் சஃபா அவர்கள் எங்களின் ஆழ்ந்த இரங்கலையும் கண்ணீர் அஞ்சலியையும் செலுத்தி நிற்கின்றோம். குவைத் மன்னர் அமீரின் மறைவுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தி. இன்று குவைத் நாடும் அரபு உலகமும் ஒரு அன்பான தலைவரையும், இந்தியா ஒரு நெருங்கிய நண்பரையும், உலகம் ஒரு தலைசிறந்த தலைவரை இழந்துள்ளது. இந்தியா மற்றும் குவைத் இடையான இருதரப்பு உறவுகள் பலப்படுத்துவது மற்றும் குவைத்துள்ள இந்திய சமூகத்தை எப்போதும் கவனித்து கொண்டது என்று மதிப்புமிக்க ஒரு முக்கிய பங்கை ஆற்றினார். துக்கமான இந்த தருணத்தில் எங்கள் எண்ணங்கள் அல் சபா குடும்பத்தினருடன் குவைத்துள்ள மக்களிடமும் உள்ளன. குவைத் நாட்டின் அமீர் அவர்களின் மறைவுக்கு எனது ஆழ்ந்த வருத்தத்தையும் எனது மனமார்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வாறு பிரதமர் மோடி அவர்களின் இரங்கல் செய்தியில் கூறப்பட்டிருக்கின்றது. குவைத் மன்னர் அமீரின் மறைவிற்கு குவைத் இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தி. குவைத்திலுள்ள இந்திய சமூகம் மற்றும் இந்திய அரசு மக்கள் சார்பாக குவைத் நாடு மற்றும் அரசு மற்றும் குவைத் நாட்டு மக்களுக்கு குவைத் மன்னர் அமீர் அவர்களின் மறைவுக்கு வருத்தத்தையும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். என்றும் குவைத்திலுள்ள இந்திய சமூகம் மக்கள் குவைத் மக்களுடன் சேர்ந்து மன்னரின் உயர்ந்த ஆத்மாவுக்காக பிரார்த்தனை செய்வதாகவும் அவருடைய ஆன்மா மன அமைதியுடன் ஓய்வெடுக்கட்டும் என்றும் கூறப்பட்டது. அந்த செய்தியில் இந்தியாவுக்கும் குவைத்துக்கும் இடையிலான இருதரப்பு உறவை மேம்படுத்துவதற்கு குவைத் மன்னர் அமீர் அல் சஃபா அவர்கள் பெரிதும் உதவியை இந்திய மக்கள் அன்புடன் நினைவில் கொள்கின்றார்கள். குவைத்திலுள்ள இந்திய சமூகத்தின் மீது மன்னர் காட்டிய அக்கறையும் பாசமும் ஆழமும் மதிக்கப்படும் என்று அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத் நாட்டின் புதிய மன்னராக ஷேக் யாஃபர் அல் சஃபா அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார். இன்று இடம்பெறும் அமைச்சரவை சிறப்பு கூட்டத்தில் பதவி ஏற்பார் என்றும் கூறப்பட்டுள்ளது. இது குறித்து தேசிய சட்டமன்ற சபாநாயகர் மர்சூக் அல் ஹானிம் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், தேசிய சட்டமன்றத்தின் சிறப்பு கூட்டம் இன்று காலை 11 மணிக்கு நடைபெறும். அப்போது குவைத் அரசியலமைப்பின் 60வது பிரிவின் ஷேக் நஃபா அல் அகமது அல் ஜாஃபர் அல் சஃபா அவர்கள் அரசியலமைப்பை உறுதிமொழி எடுப்பார் என்றும் கூறப்பட்டுள்ளது. குவைத் மன்னரின் மறைவுக்கு கத்தார் மன்னர் இரங்கல் தெரிவித்துள்ளார். கத்தார் மன்னர் அல்தானி அவர்கள் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தனது இரங்கல் செய்தியில் குவைத் மன்னர் அமீருக்கு அவர் ஒரு சிறந்த தலைவர் என்றும் மகுடம் சூட்டியிருக்கின்றார், தேசத்தின் தலைவர் என்றும் கூறுகின்றார். கத்தார் 3 நாட்கள் அதிகாரப்பூர்வமாக அரசு துக்கம் அனுசரிக்கப்படும் என்றும் கத்தாரின் தேசிய கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும் என்றும் அல்தானி அவருடைய விசேட அறிக்கையில் கூறியிருக்கின்றார். குவைத்தில் வைரஸ் பரவுவது தடையின்றி தொடர்ந்தால் பகுதி நேர ஊரடங்கு உத்தரவு விதிக்கப்படலாம், சுகாதார அமைச்சகம் எச்சரிக்கை. குவைத்தில் மீண்டும் பகுதி நேர ஊரடங்கு உத்தரவு திரும்ப வாய்ப்புள்ளது என்றும் குவைத் சுகாதாரத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். குவைத் சுகாதாரத்துறை வழங்கும் சுகாதார முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். கடந்த 2 நாட்களில் வைரஸின் பாதிப்பின் காரணமாக 8 இறப்புகள் பதிவாகி இருக்கின்றது. மேலும் அவசர சிகிச்சை பிரிவில் 90 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வைரஸ் பரவுவதை தடுக்க நாட்டு மக்கள் சுகாதார முன்னெச்சரிக்கைகள் மற்றும் சமூக தூரத்தை கடைப்பிடிக்காத காரணத்தினால் வைரஸ் பரவுவது அதிகமாகியுள்ளது என்றும் சுகாதார முன்னெச்சரிக்கை விதிமுறைகளை பின்பற்றுவதில் நாட்டு மக்களின் கவனக்குறைவுதான் வைரஸின் தாக்கத்தை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதை தடுக்கின்றது. சமூக கூட்டங்கள் மற்றும் விருந்துகள் தடையின்றி தொடர்கின்றன. இந்த காரணத்துக்காக நாட்டில் பகுதி நேர ஊரடங்கு உத்தரவை மீண்டும் விதிக்க சுகாதார அமைச்சகம் வலியுறுத்துகின்றது. சுகாதாரத்துறை அதிகாரிகள் வழங்கிய முடிவுகளின் அடிப்படையில் குவைத் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பும் திட்டத்தின் 5வது கட்டத்துக்கு மாற்றப்படுவது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.
வெளிநாட்டிலிருந்து திரும்பி வருவர்கள் தனிமைப்படுத்தப்பட்ட காலத்தில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. 34 நாடுகளுக்கு நேரடியாக நுழைவு விதிக்கப்பட்டுள்ள தடை தொடர்கின்றது. பருவகால காய்ச்சல். சுகாதார அதிகாரிகளுக்கு அறிகுறிகள் கண்டறிந்து மருந்துகள் வழங்குவது ஒரு சவாலாக இருக்கும் என்றும், ஆரோக்கியமான நிலையில் உள்ளவர்களிடையே கூட்டங்கள் கூடுவதனால் வைரஸ் பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து வைரஸ் பரவுவதற்கு இந்த கூட்டங்கள் முக்கிய ஆதாரமாக விளங்குகின்றன என்றும், வைரஸ் காலகட்டத்தில் குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டவர்கள் ஒத்துழைப்பு வழங்குமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். குவைத்தில் வெளிநாட்டு மாணவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு இனி ஓட்டுநர் உரிமம் வழங்கப்படாது. குவைத்தில் உள்துறை அமைச்சகத்தின் போக்குவரத்து மற்றும் செயல்பாட்டு விவகாரங்களுக்கான உதவி துணை செயலாளர் 2020ஆம் ஆண்டின் அமைச்சரவையின்படி 270வது தீர்மானம் செயல்படுவதை உறுதிப்படுத்தியுள்ளார். 1976ஆம் ஆண்டின் அமைச்சரவை தீர்மானம் 81 விதிகளின் அடிப்படையில் திருத்தம் செய்யப்பட்ட போக்குவரத்து சட்டத்தை நிறைவேற்றும் விதிமுறைகளை குறித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி குறிப்பாக சுகாதார அமைச்சகம் மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் பணிபுரியும் செவிலியர்களும் பொது மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்கள் மற்றும் பயன்பாட்டு நிறுவனங்களில் சேர்க்கப்பட்ட வெளிநாட்டு மாணவர்களுக்கு புதிதாக ஓட்டுநர் உரிமங்கள் இனி வழங்கப்படாது என்று கூறப்பட்டுள்ளது. குவைத் மன்னர் அமீர் அவர்களின் உடல் அடக்கம் செய்யும் நிகழ்வுகளில் பங்கேற்க உறவினர்களுக்கு மட்டும் அனுமதி. அமீரி திவான் விவகார அமைச்சர் ஷேக் அலி யர்ரா அவர்கள் கூறுகையில், குவைத் மன்னர் அமீர் அவர்களின் மீது குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டவர் வைத்துள்ள உணர்வுகளை மதிப்பதாகவும், பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்தின் தேவைகளுக்கு இணங்க பொதுமக்கள் கலந்து கொள்ள அனுமதி இல்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. மறைந்த குவைத் அமீர் அவர்கள் அடக்கம் செய்யும் நிகழ்வுகளில் குவைத் மன்னர் அமீர் ஷேக் சஃபா அவர்களின் உறவுகளுக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்படும் என்று அமீரி திவான் விவகார அமைச்சர் விசேட அறிவித்தலை விடுத்துள்ளார். குவைத்தில் தமிழர் ஒருவரின் சிவில் ஐடி தொலைந்துவிட்டது. யாரேனும் கண்டுபிடிக்க உதவுமாறு அன்புடன் கேட்டு நிற்கின்றோம். இவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். கண்டெடுத்தவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 51 74 82 64. முழு பெயர் விஜயராஜ் சத்யேந்திரன். தகவல் குவைத் தமிழ் சோஷியல் மீடியா. குவைத்தில் இன்று முதல் 40 நாள் துக்கம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. இன்று முதல் 3 நாட்களுக்கு அரசின் அதிகாரப்பூர்வ பணிகள் அனைத்தும் நிறுத்தப்படுகின்றன. உள்துறை அமைச்சரும் அமைச்சரவை விவகார அமைச்சருமான அனஸ் வெளியிட்டுள்ள விசேட அறிக்கையொன்றின் மூலம் குவைத் நாட்டில் 40 நாள் தூக்கம் அனுஷ்டிக்கப்படும். அரசாங்க அலுவலகங்கள் 3 நாட்கள் மூடப்படும். தேசிய கொடிகள் அரசாங்க கட்டடங்கள் மீது அரைக்கம்பத்தில் பறக்க விடப்படும். குவைத் அமீர் அவர்கள் இன்று தனது 91வது வயதில் மரணம் ஏற்பட்டுள்ளது. குவைத் மன்னர் அவர்களுக்கு பல்வேறு நாட்டு தலைவர்கள், உலகத் தலைவர்கள் தொடர்ந்தும் தனது இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். குவைத் மன்னர் அவர்களின் மறைவு குவைத் குடிமக்களுக்கு மட்டுமல்லாமல் இங்கு வாழும் லட்சக்கணக்கான வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும். குவைத்தின் இன்றைய தங்கம் நிலவரங்கள். 18 கிராம் தங்கத்தின் பெறுமதி 14.65 தினார். 24 கரட் தங்கத்தின் பெறுமதி 18.65 தினார். 22 கரட் தங்கத்தின் பெறுமதி 17.8 தினார். குவைத்தில் நவம்பர் மாத தொடக்கத்தில் மழைக்காலம் தொடங்கும் என்று வானிலை ஆய்வாளர் அறிவித்துள்ளார். மன்னரின் இழப்பு 11 லட்சத்துக்கும் மேலுள்ள இந்திய தொழிலாளர்களுக்கும் பல லட்சம் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கும் பேரிழப்பு. வைரஸ் காலத்திலும் வெளிநாட்டு தொழிலாளர்களை காக்க பல முயற்சிகளை மேற்கொண்ட சட்டவிரோதமாக தங்கியிருந்த இந்தியர்கள் உட்பட அனைத்து வெளிநாட்டவர்களையும் இலவசமாக தாயகம் அனுப்பி வைத்த சிறந்த அரசு இந்திய பந்தத்தை அந்த காலத்திலிருந்து இன்று வரை தொடர்ந்த அரசு. எங்கள் வாழ்க்கை பொருளாதாரம் உயர் பதவி புரிந்த உங்களுக்காக குவைத் வாழ் தமிழர்கள் என்றும் இறைவனிடத்தில் உங்கள் மறுமை வாழ்வு சிறப்பாக்கி வைக்க என்றென்றும் பிரார்த்தனை செய்வார்கள். குவைத் நாட்டின் அதிபர் அமீர் அவர்களின் மரணமடைந்ததை அடுத்து குவைத் நாட்டுக்கான இந்திய தூதரகம்
செப்டம்பர் 30 இன்று தொடக்கம் அக்டோபர் 2 வரை தூதரக வேலைகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டது. தூதரகம் மற்றும் கிளை தூதரகம் அனைத்தும் 3 நாட்கள் திறக்கப்படாது என்று உத்தியபூர்வ அறிவித்தலை விடுத்திருக்கின்றது. இதுவே இலங்கை தூதரகத்தின் அறிவிப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அவர்களுடைய உத்தியபூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியிடப்படவில்லை. நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு குவைத் பற்றிய தகவல் ஒன்றில் உங்களை சந்திப்போம். தகவல்கள் மொழியாக்கம் குவைத் தமிழ் பசங்க.